எல்லாருக்குமே பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரையை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் 2 டைப் ஆஃப் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான், தேவையில்லாத நிறைய மசாலா சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நாங்கள் பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே. நாம் தர்மம் செய்யும் போது நம் வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருப்பதாக. இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நேரத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவோம், அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்போம், தர்ம தானம் பண்ணுவோம். அதை நம்ம பெருமையாக மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்போம். அது சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவும் நம்ம எந்த ஹெல்ப்பும் எந்த உதவியும் பண்ணக்கூடாது. ஒரு ஆளுக்கு 100 கிராம்ங்கிற கணக்கில் நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 கிராம் கணக்கில் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தோலோடையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தோலை மட்டும் நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும், அதுதான் மெயின். அதனால இந்த மெத்தடில் தான் கட் பண்ணணும்னு கிடையாது. நான் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் இந்த மெத்தடில் கட் பண்ணால். இல்லை உங்களுக்கு தனித்தனி பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் எந்த மெத்தட்லனாலும் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக. பட் உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பொறுமையாக கட் பண்ணுங்கள். ரொம்ப ஹரிபரியில் கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா ஒரு 1.5 டீஸ்பூன் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அது கூட நம்ம உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தோன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை ஸ்பூன் வச்சு பண்ணிங்கன்னா அது கரெக்டாக எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகாது. நம்ம சேர்த்துருக்கிற வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை சைடில் வச்சுருவோம். இப்போது ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. நான் இரும்பு கடாய் எடுத்துக்கிறேன், நீங்கள் அலுமினிய கடாயினாலும் ஓகே தான். எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா இதில் மீதி உள்ள எண்ணெயை நம்ம கடைசி எடுத்துருவோம். இப்போ கடுகு, சீரகம் கொஞ்சோண்டு, இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே தான். இதை சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும், அதுதான் மெயின். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த எண்ணெய் ஹீட்டான எண்ணெய் எல்லா உருளைக்கிழங்குலையும் முதல்ல படணும். அது பட்டதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த உருளைக்கிழங்கை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கடாயில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். சைடில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி ஒரு 5 தடவை பண்ணுங்கள். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒரு 5 தடவை நம்ம பண்ணோன்னா கரெக்டாக 5-6 நிமிஷம் ஆகும் இது நம்ம நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ஃப்ரை ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இது ஒரு டைப் ஆஃப் பொட்டேட்டோ ஃப்ரை. இதை நம்ம அப்படியே எண்ணெய் எல்லாத்தையும் வடித்து தனியாக எடுத்துட்டோன்னா தயிர் சோறு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும். இன்னொரு மெத்தடையும் பார்க்கலாம். இது நான் எப்படி எடுக்கிறேன்னா, அந்த கடாயிலே சைடில் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டோன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா வடிஞ்சிரும். எண்ணெய் எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ள உருளைக்கிழங்கை நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த கடாயில் மீதி இருக்கும். அந்த கடாயில் உள்ள எண்ணெயை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம செகண்ட் டைப் ஆஃப் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு இப்போது பார்ப்போம். இவ்வளோ எண்ணெய் மீதி இருக்குது. இதை அப்படியே நம்ம இன்னொரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எண்ணெய் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கடாயை திருப்பி பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பொட்டேட்டோ ஃப்ரையை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் 30 செகண்ட்ஸ் வச்சு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அப்படியே சிம் ஆக்கிடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா டக்குன்னு கருகிரும். அதனால் கருகின ஸ்மெல்லும் அடிக்கும், நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்கள் கிறிஸ்பினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் கூட வச்சு நீங்கள் இப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை. இது செகண்ட் மெத்தட் ஆஃப் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ இந்த 2 மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.